அண்ணா, தமிழகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க, இன்க்ளூடிங் நீங்க எங்க போனாலுமே செய்தியாளர் சந்திக்கிறீங்க. இந்த சந்திப்பை விஜய் அவர்கள் மறுக்கிறாங்க. அதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? எல்லாரும் அவரை தேடிதான் போய் பாக்குற மாதிரி நிலைமை இருக்கிற மாதிரி உணர்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எல்லாம் எனக்கு கருத்து இல்லை, அது அவரவர் விருப்பம். இது உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க எல்லா நேரமும் நீங்க கேட்கும் போதெல்லாம் நாங்க சந்திச்சு நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன். எல்லா நேரமும் நீங்க விண்ணூர்களை ஏறும்போது ஒரு தடவை இருக்கீங்க, அப்புறம் இறங்கும்போது இருக்கீங்க, அப்புறம் அங்க கூட்டம் நடக்கும்போது இருக்கீங்க, நான் சந்திக்கிறேன். என்னை பத்தி நீங்க பேசுறது இல்லை. எதையுமே என் தம்பி உங்களை சந்திச்சு பேச மாட்டாங்களா? உங்களை சந்திக்க மாட்டாங்களா? நீங்க அவரை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. இது ஒரு கொடுமை தானே. நீங்க சேர்ந்து மட்டும் பெரிய அறமா சார்ந்த செய்யலாம். இன்னைக்கு ஒரு நேரம் உட்கார வச்சு என்ன கேள்வி கேட்டுருக்கீங்க. அன்னைக்கு மொழி போரிக்கு இருக்கு, நான் வணக்கம் செலுத்த போறேன்னு. அதை விட உங்களுக்கு வேற ஏதோ முக்கியம், என் தம்பி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே விட்டுருக்கீங்க. அப்ப நான் கூட நினைச்சேன், இனிமே உங்களை சந்திக்கவே கூடாதுடான்ட்டு. சரி, இது ரசிகா அவன் தம்பி நீங்க சரி போ சந்திப்போம் அப்படின்னு அந்த கோவம் அப்படியே குறைஞ்சிருக்கு. அது என்ன பண்ணுது? இது ஒளி வாங்கிதான், இது துப்பாக்கி இல்லை. இது பயந்துக்கிட்டு சந்திக்காம